பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனம். ஐசாயா சாப்டர் 46 verse 4. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஐ வில் கேரி யூ, ஐ வில் சஸ்டெயின் யூ அண்ட் ஐ வில் ரெஸ்கியூ யூ. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல தகப்பன் தாய் 2 பெண் பிள்ளைங்க இருந்தாங்களாம். அப்போ திடீரென்று அந்த தகப்பனுக்கு ஏதோ ஒரு வியாதினால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் அவர் மரித்து போயிட்டாராம். அப்போ அந்த பெண் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்தோடு கவலையோடு அவங்க சொன்னாங்களாம், இனி எங்களை யாரு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி. ஐயோ, எங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாரே, இந்த ஒரு வியாதினால அவர் மரிச்சு போயிட்டாரே, அவர் நாங்கள் சின்ன வயசுல இருக்கிறோம், இப்போவே அவர் மரிச்சு போயிட்டாரே, எங்களை யார் இனி பார்த்துப்பா, எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற அடுத்தடுத்த காரியங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு ஒரு பயத்தோடு சந்தோஷமே இல்லாம அவங்க இருந்தாங்களாம். அப்ப இயேசு அந்த பிள்ளைங்களை பார்த்து சொன்னாராம், இந்நாள் வரைக்கும் உங்களை பாதுகாத்தது, உங்களுடைய தேவைகளை சந்தித்தது, உங்களை ஏந்தினது, உங்களை தாங்கினது எல்லாமே நான் தான். நான் இனிமேலும் உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், எல்லா தீமைக்கும் விலக்கி உங்களை தப்புவிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொன்னாங்களாம். அப்ப இந்த நாள் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையிலும் சில காரியங்களை நீங்க இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், சில காரியங்கள் நீங்க நினைச்சது நடக்காம போயிருக்கலாம். இனி நாங்க என்ன செய்ய போகிறோம், இனி இந்த காரியத்தை மாற்றவே முடியாதே, இனி யார் எங்களை பார்த்து கொள்வா அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோட ஒரு கவலையோட இன்னைக்கு நீங்க இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தாங்குவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏசப்பா உங்களை கைட் பண்ணுவார். அவர் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து, தாய் ஸ்தானத்திலிருந்து, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஸ்தானத்திலிருந்து நமக்கு எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எதுவா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. மனுஷங்க உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆனா இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை தாங்குவார். இம்மட்டும் உங்களை நடத்தினது ஏசப்பா தான், இனிமேலும் ஏசப்பா தான் உங்களை வழி நடத்துவார். அதனால வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க, நம்ம மரிச்சு போயிடலான்லாம் நினைக்காதீங்க. இனிதான் உங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதி தருவார். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க, நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, நீங்க பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா தாங்குங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. ஆண்டவரே நீங்க தகப்பனே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களோட கூட இருந்து தகப்பனே ஏசப்பா நீங்க பிள்ளைங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க, இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்காக இயேசு எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே உங்களுக்கு சந்திப்பார். அவரே எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தருவார். அதனால மனுஷங்க இல்லையே, அவங்க இல்லையே, நான் நம்பினவங்க இல்லையே நினைச்சு கவலைப்படாதீங்க. இயேசு இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொள்வார். God bless you. Have a blessed day.